ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் சாப்டர் அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் இன் இந்தியாவில் பார்ட் 1. இந்த சாப்டரில் யூரோப்பியன்ஸான போர்ச்சுகீஸ், டச் அதாவது நெதர்லாண்ட் பீப்புள், இங்கிலீஷ் அதாவது பிரிட்டிஷ் பீப்புள், ஃப்ரெஞ்ச், அப்புறம் டேன்ஸ் அதாவது டென்மார்க் பீப்புள், இவங்க இந்தியாவுக்கு வந்தது, வணிகம் செஞ்சது, அப்புறம் எப்படி பவருக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபைனலாக இந்த யூரோப்பியன் பவர்ஸில் எப்படி பிரிட்டிஷ் சக்சீட் ஆனாங்கன்னு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம போர்ச்சுகீஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கான கடல் வழியை எப்படி தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு பார்ப்போம். ரெண்டாவது ஃப்ரம் ட்ரேடிங் டு ரூலிங், வணிகம் செய்ய வந்த போர்ச்சுகீஸ் எப்படி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போம். தேர்டு போர்ச்சுகீஸ் ஸ்டேட், போர்ச்சுகீஸ் இங்க கைப்பற்றின பிளேசஸ் பற்றி பார்ப்போம். ஃபோர்த்து போர்ச்சுகீஸ் எப்படி முகல்ஸோட சப்போர்ட்டை இழந்தாங்கன்னு பார்ப்போம். ஃபிஃப்த்து போர்ச்சுகீஸோட ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்ததுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கான கடல் வழியை எப்படி தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னு பார்ப்போம். 7th செஞ்சுரியில் கிறிஸ்டின்ஸோட ரோமன் எம்பையர் முடிவுக்கு வந்திருக்கும். அரப்ஸ் அதாவது அரபிக் முஸ்லிம்ஸ் ஈஜிப்ட் அண்ட் பெர்ஷியாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மூலியமா இந்தியாவுக்கும் யூரோப்பியன்ஸ்க்கும் இருந்த டைரக்ட் கான்டாக்ட் கம்மியாகிருக்கும். அப்புறம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்த இந்தியன் கமோடிட்டிஸான நம்ம ஊர் ஸ்பைசஸ் லைக் மிளகு, கிராம்புலாம், அப்புறம் கேலிகோஸ், இது ஒரு டைப் ஆஃப் காட்டன் கிளாத்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில்க்கு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்காம யூரோப்பில் இந்த கமோடிட்டிஸ்க்கான டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. 1453ல் கான்ஸ்டான்டினோப்பிள், அந்த டைமில் இது ஒரு முக்கியமான சிட்டி. இந்த பிளேஸை ஒட்டோமன் எம்பையர் அதாவது டர்க்கிஷ் ஆர்மி சுல்தான் மெஹமத் II தலைமையில் முழுசாக கைப்பற்றி இருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்தியாவில இருந்து யூரோப் மார்க்கெட்டுக்கு போற எல்லா வணிக பொருட்களும் அரப் முஸ்லிம்ஸ் இன்டர்மீடியரிஸ் மூலியமா தான் கைமாறுச்சு. ரெட் சி வழியா பண்ற ட்ரேட் மூலியமாவும் இஸ்லாமிக் ரூலர்ஸ் நல்ல ரெவன்யூ ஏர்ன் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வர லேண்ட் ரூட்ஸும் அரப் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதனாலேயே இந்தியாவுக்கு போற டைரக்ட் சி ரூட்டை கண்டுபிடிக்கிறதுல யூரோப்பியன்ஸ் ஆர்வமா இருந்தாங்க. 15th செஞ்சுரியில ஷிப் பில்டிங் அப்புறம் நேவிகேஷன்லாம் யூரோப்பியன்ஸ் நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சாங்க. கூடவே பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைஞ்சாங்க. லைக் கிராப் ரொட்டேஷன், ஒரே இடத்துல வேற வேற சீசன்ல வேற வேற பயிர் போடுறது போல சயின்டிபிக் கிராப் மேனேஜ்மெண்ட். அப்புறம் இறைச்சியோட சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனா அந்த இறைச்சியை குக் பண்றதுக்கு ஸ்பைசஸ் அதிகமா டிமாண்டா இருந்துச்சு. இந்த டைம்ல நார்த்தன் யூரோப்பியன்ஸ் போர்ச்சுகல் அப்புறம் ஸ்பெயினுக்கு காசு, மேன் பவர்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஜெனோவா பீப்புளும் அவங்களோட ஷிப்ஸ், டெக்னிக்கல் நாலேஜ் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருந்திருப்பாங்க. போர்ச்சுகலோட பிரின்ஸ் ஹென்றி, இவரை ஒரு நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மெடிடேரியன்ல அரப் முஸ்லிம்ஸோட டாமினேஷனை அவாய்ட் பண்ணி இந்தியாவை ரீச் பண்றதுக்கு ஆர்வமா இருந்திருப்பாரு. 1454ல போப் நிக்கோலஸ் பிரின்ஸ் ஹென்ரிக்கு ஒரு புல்லை கொடுத்திருப்பாரு. ஈஸ்ட் சி ரூட்ல அதுலயும் இந்தியாவுக்கு போறதுக்கு உரிமையை கொடுத்திருப்பாரு. எதுக்குன்னா இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்ஸை எதிர்த்து போராடுறதுக்கும் கிறிஸ்துவ மதத்தோட நம்பிக்கையை ஸ்ப்ரெட் பண்றதுக்கும். பட் பிரின்ஸ் ஹென்ரியோட ட்ரீம் நிஜமாகறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருப்பாரு. 1497ல ட்ரீட்டி ஆஃப் டார்டிசிலாஸ் படி போர்ச்சுகல் அப்புறம் ஸ்பெயின் கிறிஸ்டியானிட்டி மதம் இல்லாத பகுதியை இவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன்ல கேப் வேர்ட் ஐலாண்டோட வெஸ்ட்ல இருந்து 1300 மைல்ஸ்ல ஒரு இமேஜினரி லைன் வச்சுட்டு அங்கிருந்து ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதுலாம் போர்ச்சுகலுக்கும், வெஸ்ட் சைட்ல இருக்கிறது ஸ்பெயினுக்குன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ஏரியாவை பிரிச்சுப்பாங்க. ஆக்சுவலா 1487லேயே போர்ச்சுகீஸ் நேவிகேட்டரான பார்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவோட கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்திருப்பாரு. அடுத்ததா 10 இயர்ஸ் கழிச்சு 1497ல போர்ச்சுகீஸோட ஷிப்ஸ் எல்லாம் இந்தியாவை தேடி கிளம்பி இருக்கும். பட் 11 மந்த்ஸ்குள்ளேயே மே 1498ல இந்தியாவை ரீச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரம் ட்ரேடிங் டு ரூலிங், வணிகம் செய்ய வந்த போர்ச்சுகீஸ் எப்படி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போம். மே 1498ல போர்ச்சுகீஸோட 3 ஷிப்ஸோட வாஸ்கோ ட காமா தலைமையில குஜராத்தி பைலட்டான அப்துல் மஜீத் வழிகாட்டி கேலிக்கெட் சேர்ந்திருப்பாங்க. அப்போ கேலிக்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து ரூலரான ஜமூரின். அவர் வாஸ்கோ ட காமாவை ஃப்ரெண்ட்லியா ரிசீவ் பண்ணியிருப்பாரு. பட் அரப் ட்ரேடர்ஸ்க்கு இது பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு மலபார் கோஸ்ட்ல நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு. வாஸ்கோ ட காமா 3 மந்த்ஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணி ஃபுல் கார்கோவோட போர்ச்சுகீஸ் ரீச் ஆகி அதிகமான ப்ராஃபிட்டுக்கு கூட்ஸை யூரோப்பியன் மார்க்கெட்ல வித்திருப்பாரு. அதுவே யூரோப்பியன்ஸ் அரப் இன்டர்மீடியரிஸ் மூலியமா ஸ்பைசஸ் வாங்குறாங்கன்னா அது 10 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இதை பார்த்த மற்ற யூரோப்பியன் மர்ச்சன்ட்ஸ் இந்தியாவுக்கு போய் டைரக்டா ட்ரேட் பண்றதுக்கு விரும்பினாங்க. அடுத்ததான் செப்டம்பர் 13, 1500ல போர்ச்சுகீஸோட நேவிகேட்டர், எக்ஸ்ப்ளோரரான பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல்,
இவரை வந்து ஸ்பைசஸ் ட்ரேட் பண்றதுக்கு போர்ச்சுகல் கிங்கான மேனுவல் 1 வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா வந்து கேலிக்கட்ல ஒரு ஃபேக்டரியவே வந்து அமைச்சிருப்பாரு. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஃபேக்டரி. கொஞ்ச மாசத்திலேயே வந்து இந்த ஃபேக்டரியை 500 லோக்கல் மென் வந்து அரப் தலைமையில அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த அட்டாக்ல 50 போர்ச்சுகீஸ் வந்து இறந்துடுவாங்க. இதுக்கு பதிலடியா கேப்ரியல் வந்து அரப் மெர்ச்சன்ட் ஷிப்ஸை வந்து சீஸ் பண்ணி அதுல இருந்த கூட்ஸை வந்து பறிமுதல் செஞ்சு ஷிப்ஸை வந்து எரிச்சிடுவாங்க. அதுல இருந்த க்ரூ மெம்பர்ஸையும் வந்து கொன்னுடுவாங்க. இது போக கேலிக்கட் சிட்டியில வந்து அட்டாக்கும் நடந்திருக்கும். அடுத்ததா கேப்ரியல் வந்து கொச்சின், கண்ணனூர் ரூலர்ஸோட சாதகமான ஒப்பந்தம் வந்து செஞ்சுட்டு ஷிப் ஃபுல்லா ஸ்பைசஸை லோட் பண்ணி அவரோட க்ரூ மெம்பர்ஸோட போர்ச்சுகலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. அடுத்ததா 1501ல வாஸ்கோட காமா வந்து இந்தியாவுக்கு திரும்பவும் வந்து வந்திருப்பாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து ஜமுரின் வந்து போர்ச்சுகீஸ்க்கு ஃபேவரா அரப் மெர்ச்சன்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. வாஸ்கோட காமா வந்து கண்ணனூர்ல வந்து ட்ரேடிங் ஃபேக்டரியை வந்து அமைச்சிருவாரு. கிராஜுவலா கேலிக்கட், கண்ணனூர் அப்புறம் கொச்சின் வந்து போர்ச்சுகீஸோட முக்கியமான ட்ரேட் சென்டர்ஸா வந்து ஆகியிருக்கும். இவங்களோட ஃபேக்டரிஸ் அப்புறம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸை பாதுகாக்கிறதுக்கு ஃபோர்ட் கட்டுறதுக்கும் வந்து பர்மிஷன் வாங்கிடுவாங்க. 1505ல போர்ச்சுகீஸ் கிங் வந்து இந்தியாவுக்கு ஒரு கவர்னரை வந்து 3 இயர் டேர்முக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் தான் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. எதுக்காகனா வந்து இந்தியாவில் போர்ச்சுகீஸோட பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் அப்புறம் ஏடன், அர்மூஸ் அப்புறம் மலாக்கா இந்த ஏரியாவெல்லாம் வந்து சீஸ் பண்ணி அரப் முஸ்லிம்ஸோட ட்ரேடை வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் கூடவே வந்து அஞ்சரிவா, கொச்சின், கண்ணனூர் அப்புறம் கில்வா இந்த ஏரியாஸ்லாம் வந்து ஃபோர்ட் கட்டுறதுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இதே டைம்ல வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் வெனிஸ்க்கும் வந்து ஸ்பைஸ் ட்ரேட்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து போட்டியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் தான். ஸ்பைஸ் ட்ரேட்ல வெனிஸ்க்கும் அரப் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் நடுவில் மிடில்மேனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இஜிப்டோட மேம்லாக் சுல்தான். வெனிஸ் பாத்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸை எதிர்க்கிறதுக்கு மேன் பவரோட ஷிப்ஸையும் வந்து இஜிப்டோட மேம்லாக் சுல்தானுக்கு வந்து கொடுப்பாங்க. 1508ல நடந்த ஃபைட்ல மேம்லாக் சுல்தானேட், குஜராத் சுல்தான் அப்புறம் ஜமுரின் ஒன்னா சேர்ந்து போர்ச்சுகீஸை வந்து டிஃபீட் பண்ணி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட மகனை வந்து கொன்னுடுவாங்க. அப்புறம் மாலிக் அயாஸை வந்து டையூவோட கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷமே வந்து 3 பிப்ரவரி 1509 பேட்டில் ஆஃப் டையூல பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து ஜெயிச்சிருவாரு. பட் அந்த டைம்ல டையூவை வந்து போர்ச்சுகீஸ் டேக் ஓவர் பண்ணல. பல வருஷம் கழிச்சு 1537ல தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓஷனோட மாஸ்டரா வந்து போர்ச்சுகீஸை வந்து ஆக்கணும்ன்றது தான். இவரோட பாலிசியை தான் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவை தொடர்ந்து இந்தியாவோட போர்ச்சுகீஸ் கவர்னரா வந்து அல்போன்சோ டி அல்புக்யூவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் ஈஸ்ட் சைட்ல போர்ச்சுகீஸ் வந்து பவர்ஃபுல்லா வர்றதுக்கு ரியல் ஃபவுண்டரா வந்து இருந்திருப்பாரு. சி என்ட்ரன்சஸ்ல பேசஸ் அமைக்கிறது, பெர்மிட் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்புறம் மேஜர் ஷிப் பில்டிங் சென்டர்ஸை வந்து இவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. 1510ல பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை வந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அலெக்சாண்டர் தி கிரேட் அவரோட டைம்ல இருந்து ஒரு இந்தியன் டெரிட்டரி வந்து யூரோப்பியன்ஸ் கீழே வர்றது. இவரோட ரூல்ல கொண்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணது. இவரோட டைம்ல தான் வந்து போர்ச்சுகீஸ் மென் வந்து இந்தியாவில் இருக்கிற உமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இது போக புதுசா ரோட் போடுறது, இரிகேஷன் ஒர்க் பண்றது, நியூ கிராப்ஸையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து கேஷ்யூ நட்ஸ்லாம். அப்புறம் கோவா, கொச்சின்ல வந்து ஒரு ட்ரேடரா இல்லாம கிராஃப்ட்மேன், ஆர்டிசன்ஸாவும் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அடுத்ததான் நவம்பர் 1529ல இருந்து நினோடா குன்ஹா வந்து இந்தியாவோட போர்ச்சுகீஸ் கவர்னரா வந்து இருந்திருப்பாரு. இவர் தான் வந்து இந்தியாவோட போர்ச்சுகீஸ் கவர்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸை வந்து கொச்சின்ல இருந்து கோவாக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. இந்த டைம்ல முகல் எம்பரர் ஹுமாயூனுக்கும் குஜராத்தோட பகதூர் ஷாக்கும் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டிருக்கும். அதனால பகதூர் ஷா வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அதுக்கு கைமாற போர்ச்சுகீஸ்க்கு பேசன் ஐலாண்டையும் பிளஸ் வந்து டையூல வந்து பேஸை வந்து அமைச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. 1536ல ஹுமாயூன் வந்து குஜராத்ல இருந்து படையோட வித்ரா பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து போர்ச்சுகீஸ்க்கும் அங்க இருந்த லோக்கல் குடியிருப்பு வாசிகளுக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால பகதூர் ஷா வந்து பார்ட்டிஷன் வால் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருப்பாரு. இதை எதிர்த்து போர்ச்சுகீஸ் வந்து நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு 1537ல பகதூர் ஷா அவரை வந்து போர்ச்சுகீஸ் ஷிப்புக்கு வந்து இன்வைட் பண்ணி அவரை வந்து அங்கேயே கொண்டுடுவாங்க. அடுத்ததா பெங்கால்லயும் வந்து போர்ச்சுகீஸோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து அதிகமாக்கணும்னு ட்ரை பண்ணி ஹூக்லியில வந்து அதிகமான போர்ச்சுகீஸை வந்து செட்டில் ஆக சொல்லியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் ஸ்டேட். வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு வந்து 50 இயர்ஸ்லயே வந்து நிறைய கோஸ்டல் ஏரியாஸ் வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல வந்து வந்துச்சு. லைக் வந்து கோவா, வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து மும்பைல இருந்து டமன் அண்ட் டையூ அப்புறம் குஜராத் வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து 4 முக்கியமான போர்ட்ஸ் அப்புறம் 100கணக்கான வில்லேஜஸ், டவுன்ஸும் வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல வந்து இருந்துச்சு. சவுத்ல வந்து மேங்களூர், கண்ணனூர், கொச்சின் அப்புறம் கேலிக்கட்ல வந்து நிறைய ட்ரேடிங் போஸ்ட், ஃபோர்ட்லாம் வந்து இருந்துச்சு. மலபார் ரீஜியன்ல இவங்களோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலுமே வந்து ஸ்பைசஸ் லேண்ட் இருக்க ஏரியாவோட லோக்கல் ரூலர்ஸ் கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு.
அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து சென்னையோட சாந்தோம் ஏரியால அப்புறம் நாகப்பட்டினம்ல வந்து மிலிட்டரி போஸ்ட்லாம் வந்து அமைச்சிருப்பாங்க. 16th செஞ்சுரி எண்ட்ல வெஸ்ட் பெங்காலோட ஹூக்லில வந்து நல்லா செட்டில் ஆகியிருப்பாங்க. போர்ச்சுகீஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன். அதே மாதிரி இந்தியால இருந்து கடைசியா போனதும் வந்து அவங்க தான். 1961ல கோவா, டமன் அண்ட் டையூவை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. இந்தியாவில் போர்ச்சுகீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்ப்போம். ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வைஸ்ராய்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மீடா. அடுத்தது வெடோர்டா ஃபெசண்டா, அதாவது சீஃப் ராயல் ட்ரெஷரர்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ரெவன்யூ, கார்கோஸ், ஷிப்ஸ் வந்து டிஸ்பேச் பத்திலாம் வந்து பார்த்துப்பாங்க. அடுத்தது ஃபோர்ட்ரஸஸ், அதாவது கோட்டைகள்லாம் வந்து கேப்டன்ஸுக்கு கீழே வரும். அடுத்தது வந்து ரிலிஜியஸ் பாலிசி ஆஃப் தி போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்ன்றது தான். அக்பருக்கு வந்து தியாலஜில, அதாவது ரிலிஜன் பத்தி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். செப்டம்பர் 1579ல அக்பர் வந்து கோவா அத்தாரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதியிருப்பாரு. என்னன்னா வந்து இந்த மாதிரி 2 லேர்ன்டு பிரீஸ்ட, அதாவது பாதிரியார்களை வந்து இங்க அனுப்புங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அக்பரையும் அவங்க மக்களையும் கிறிஸ்டின்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கோவா சர்ச் அத்தாரிட்டிஸ் வந்து அந்த இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜீசஸ் ஃபாதர்ஸ், அதாவது சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் தான் வந்து ஜீசஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கேத்தலிக் சர்ச்சோட ரிலிஜியஸ் கம்யூனிட்டி. இங்க இருந்து 2 ஃபாதர்ஸ், ரொடால்ஃபோ அக்வோவிவா அப்புறம் ஆண்டோனியோ மொசரிட், இவங்க 2 பேரும் February 28, 1580ல ஃபெட்டாப்பூர் சிக்ரிக்கு வந்து போயிருப்பாங்க. அடுத்ததா செகண்ட் மிஷன் வந்து 1590ல ஆரம்பிச்சு 1592ல வந்து முடிஞ்சிருக்கும். தேர்ட் மிஷன் வந்து 1595ல லாகூர்ல வந்து நடந்திருக்கும். இந்த மிஷனோட லீடர்ஸ் யாருன்னா வந்து ஃபாதர் ஜெரோம் சேவியர் அப்புறம் இமானுவேல் பின்ஹீரோ. பிரின்ஸ் சலீம் பாத்தீங்கன்னா வந்து டெம்பரவரியா ஜீசஸ்ட வந்து புறக்கணிச்சிருப்பாரு. திரும்ப 1606ல வந்து ஜீசஸ்டுக்கு ஃபேவரா வந்து மாறி இருப்பாரு. 1608ல ஆக்ரால 20 பேப்டிசம் வந்து நடந்திருக்கும். இது வந்து ஒரு கிறிஸ்டியன் செரிமனி. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணலான்னு ஜீசஸ் பிரீஸ்ட் வந்து ரொம்ப நம்பினாங்க. பட் ஆனா வந்து அது பொய்யாயிடுச்சு. ஏன்னா சில அரகண்ட் ஆக்ஷன்ஸால முகல் எம்பரருக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் இருந்த ரிலேஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் லூஸ் ஃபேவர் வித் தி முகல்ஸ். 1608ல இங்கிலாந்து கிங் ஜேம்ஸ் 1 கிட்ட இருந்து லெட்டரோட இந்தியால பிசினஸ் பண்றதுக்கு ஜஹாங்கீரோட முகல் கோர்ட்டுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து அவரோட ஹெக்டர் ஷிப் மூலியமா வந்து சூரத்தை வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. ஜஹாங்கீரும் வந்து ஹாக்கின்ஸோட கிஃப்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஹாக்கின்ஸ்க்கு வந்து டர்க்கிஷ் லாங்குவேஜ் தெரியுன்றதுனால எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாம எம்பரர் கிட்ட டைரக்டா பேச முடிஞ்சுது. ஜஹாங்கீர் வந்து ஹாக்கின்ஸை 30,000 சேலரிக்கு மன்சப்தார் ஆஃப் 400 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஹாக்கின்ஸ் வந்து அர்மேனியன் கிறிஸ்டியனோட மகளை வந்து கல்யாணம் செஞ்சுப்பாரு. நவம்பர் 1612ல கேப்டன் பெஸ்டோட தலைமையில இங்கிலீஷ் ஷிப் டிராகன் கூடவே வந்து லிட்டில் ஷிப்பான ஒசியண்டர் வந்து போர்ச்சுகீஸோட கடற்படையை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஜஹாங்கீர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. 1613ல போர்ச்சுகீஸ் வந்து முகல் ஷிப்ஸை வந்து கேப்சர் பண்ணி நிறைய முஸ்லிம்ஸை வந்து கைது பண்ணிடுவாங்க. இப்பல இருந்து இவங்களுக்குள்ள வந்து சில கான்ஃபிளிக்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து 1628ல இருந்து ஷாஜகானோட ஆட்சி காலத்துல போர்ச்சுகீஸ் வந்து முகல் கோர்ட்ல அவங்களோட அட்வான்டேஜை வந்து டோட்டலா இழந்துடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து டிக்ளைன் ஆஃப் தி போர்ச்சுகீஸ். 18th செஞ்சுரியிலேயே வந்து போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து இழந்துடுவாங்க. சில பேர் தான் வந்து ட்ரேடிங் பண்ணாங்க. பல பேர் வந்து பைரசி, ராபரியில வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி திருட்டு பொருட்களை வைக்கிறதுக்காக ஹூக்லி இடத்த வந்து பேஸா வந்து வச்சுக்கிட்டாங்க. எப்படி வந்து போர்ச்சுகீஸோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் கம்மியாச்சுன்னா வந்து ஈஜிப்ட், போர்ஷியா, நார்த் இந்தியால வந்து பவர்ஃபுல்லான ரூலர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. 1739ல போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து மராத்தாஸ் வந்து சால்செட் அப்புறம் பேசினை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. போர்ச்சுகீஸோட ரிலிஜியஸ் பாலிசியால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து கோபம் அடைஞ்சாங்க. போர்ச்சுகீஸ் வந்து கடல் கொள்ளையர்கள்னு பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து போர்ச்சுகீஸோட கவனம் வந்து பிரேசில் சைட் போக ஆரம்பிச்சது. அதே மாதிரி ரொம்ப நாளா இந்தியாவோட சீ ரூட்டை வந்து போர்ச்சுகீஸால சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண முடியல. டச் அப்புறம் இங்கிலீஷ் வந்து ஓஷன் நேவிகேஷன்ல ஸ்கில்ஸை வந்து வளர்த்துட்டு இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஃபைனலா ஸ்பைஸ் ட்ரேட்லாம் வந்து டச்சோட கண்ட்ரோல்ல வந்து வந்திருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து நம்ம அப்சர்வ் பண்ண சில விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட நேவல் பவர். நம்மளோட சோழர்களும் வந்து கடற்படையில வந்து சிறந்து இருந்திருப்பாங்க. பட் வந்து ஒரு ஃபாரின் பவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு சி வழியா வந்தது பாத்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் தான். அவங்களோட ஷிப்ஸ்ல வந்து கேனன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் வந்து மிலிட்ரியில இன்னோவேஷன்ஸ் காமிச்சாங்க. கன் ஃபயர்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பாடி ஆர்மர், மேட்ச்லாக் கன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சீல வந்து இம்ப்ரூவ்டு டெக்னிக்ஸோட மாஸ்டர்ஸா வந்து இருந்தாங்க. அதே மாதிரி ஷிப்ஸை வந்து நல்லா ஹெவியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது போக சர்ச் மிஷினரிஸ்லாம் வந்து பெயிண்டர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ்க்குலாம் வந்து நல்ல ஒரு டீச்சர்ஸா, ஆதரவாளர்களா வந்து இருந்தாங்க. கோவால சில்வர் ஸ்மித் அப்புறம் கோல்ட் ஸ்மித்தோட ஆர்ட் வந்து நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி சர்ச்சஸோட இன்டீரியர்லயும் வந்து நல்ல உட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில 3rd சாப்டர் அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் இன் இந்தியால பார்ட் 2 பார்க்கலாம்.
தேங்க்யூ.